வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். இந்த சம்மருக்கு நீங்களும் மாங்காய் ஊறுகாய் கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ப்ராசஸில் நம்ம 2 to 3 months 5 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு மாங்காய் ஊறுகாய் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 நாள் நல்லா வெயிலில் காய வைங்க. அப்போ தான் அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போகி நல்லா இந்த மாதிரி ஹார்டாக வந்துடும். இந்த மாதிரி கிளாஸில் 2 கிளாஸ் வர அளவுக்கு நான் மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சின்ன பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே பேன்லேயே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயமும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கடுகும் வெந்தயமும் இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு முக்கியமான பொருள். இதுவும் நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கடுகையும் வெந்தயத்தையும் பொடி பண்ணி எடுத்தாச்சு. அந்த மசாலாவை எடுத்து சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதை இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 2 கிளாஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு அந்த 1 கிளாஸில் 1/4 அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 கிளாஸ் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுக்கிறத நான் வீடியோ எடுக்கலை. அதனால் நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க 2 நாளைக்கு. இப்போ அந்த காய வச்சு எடுத்த மாங்காவை எடுத்து இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். உப்பு போட்டு காய வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறுமே காய வச்சாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப வெயிலையும் காய வைக்காதீங்க, மாங்காய் வந்து ரொம்ப சுருங்கி போயிடும். மீடியமாக காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது அப்படியே ஊறட்டும். ஒரு நாள் பூரா ஃபுல்லாக ஊறட்டும். இப்போது அடுத்த நாள் ஆகியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் அந்த மாங்காய் நல்லா அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஒரே நாள்லேயே சூப்பரான மாங்காய் பாருங்கள். நம்ம சேர்த்தப்போ எப்படி இருந்தது, இப்போது நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு மசாலா நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இந்த ஊறுகாவை எடுத்து ஒரு டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது 5லேருந்து 6 மாதம் சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.